ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அமைதியாவும், பொறுமைய முக்கியமா மௌனமா இருக்கிறது. மௌனமா இருக்கிறதன் மூலமா நமக்கு என்ன ஒரு நன்மைகள் கிடைக்க போகுது? ஏன் நம்ம மௌனம் இருக்கணும்? மௌன விரதம்லாம் இருக்காங்க இல்லையா? ஏன் அதெல்லாம் இருக்காங்க? பேசாமயே இருக்காங்களே! அதனாலலாம் என்ன நன்மைகள் இருக்கு? நம்ம பேசாம இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் நம்ம மைண்ட் செட்? அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, முனிவர், அப்புறம் சித்தர்கள் இந்த மாதிரி தவம் இருப்பாங்க. தவக்கோலத்துல இருப்பாங்க. யார்கிட்டயும் அவங்க பேச மாட்டாங்க. ரொம்பவே அமைதியா இருப்பாங்க. ரொம்ப கலகலன்னு பேச மாட்டாங்க. சரிங்களா? நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்னா, ரொம்ப கலகலப்பா பேசல அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ ஒரு சோகமா இருக்காங்க. அப்படி கிடையாது. ரொம்ப அமைதியா இருக்கிறது வேற, கலகலப்பா இருக்கிறது வேற, சோகமா இருக்கிறதுனால பேசாம இருக்கிறது வேற. ஸோ, இதுல நீங்க எந்த கேட்டகரில வரீங்கன்னு பார்த்துக்கோங்க. சிலவங்க வந்து எக்ஸ்ட்ராவர்ட்டா இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டயும் ரொம்ப ஜாலியா, சூப்பரா பேசுவாங்க. சிலவங்க இன்ட்ரோவர்ட், யார்ட்டயும் அதிகம் பேசிக்க மாட்டாங்க. சிலவங்க பேசத் தெரிஞ்சாலும் பேச வேண்டாம். ஸோ, அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ள அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது அதிகம் பேசுறத விரும்ப மாட்டாங்க. எல்லாத்துக்கிட்டயும் போய் எல்லா எல்லா இடத்துலயும் தன்ன பத்தி பேசிக்கிறது, இல்ல மத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறது, அந்த பேச்சு அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவாய்ட் பண்ணா ரொம்ப நல்லது தான். ஆனா, இப்போ டீச்சரா இருக்கவங்க, அப்புறம் கெஸ்ட் லெக்சர், அப்புறம் அரசியல்வாதிகள், அப்புறம் நெறைய ஆங்கர் பண்றவங்க, மீடியா பெர்சன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேசணும். அதிகமான பேச்சுக்கள் வருது அப்படிங்கும்பொழுது, அது அவங்களுடைய தொழில். அவங்க வந்து அந்த வேலைய செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறனால, அவங்க அது வேற. அது வந்து அவங்களோட தர்மம் மாரி. அத விட்டுறலாம். ஆனா, நார்மலா இருக்கவங்க பேசவே தேவையில்ல. நமக்கு அவ்ளோ பேசணும்னு தேவையில்ல. ஆனா, விடாம பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு தேவையில்லாம எனர்ஜி லாஸ் ஆகும். சரிங்களா? அந்த எனர்ஜி லாஸ் இது இது எல்லாமே நமக்கு நெறைய ஏன் இவ்ளோ வீடியோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிம்மதியா வாழணும். நம்ம நெனைக்கிறத அடையணும். பிரபஞ்சத்துக்கு நம்மள பத்தி புரிய வைக்கணும். அதுக்கு தான் இவ்ளோவும் இருக்கு. ஆன்ம முன்னேற்றம் அடையணும். நெனைச்சத அடையறதுங்கிறதுனா, காசு, பணம், சொத்து, வீடு, பங்களா அப்படி கிடையாது. நம்ம மன நிம்மதியா இருக்கணும்னு நெனைக்கிறோம் இல்லையா? அது கூட ஒரு ஆசை. அதுக்குமே நம்ம எப்படி இருக்கணுங்கிற ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அதனால தான் முக்கியமா பார்த்தீங்கன்னா, மௌன விரதம் இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அ இன்னைக்கு காலகட்டத்தில மௌன விரதம் இருக்கிறது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டீஸ் தெரியல. ஏன்னா, அதெல்லாம் முடியறவங்க தான் இருக்க முடியும். ரெகுலர் லைஃப்ல இருக்கவங்க வந்து கொஞ்சம் வந்து இன்னைக்கு வாய் இருக்கணும். கண்டிப்பா பேசணும். எப்படி நம்ம மௌன விரதம்லாம் இருக்கிறது? அட்லீஸ்ட் 1 மணி நேரம், 2 மணி நேரம் இப்படியெல்லாம் கூட முடிஞ்சுதுன்னா, இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. சிலவங்கலாம் ஃபுல் டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் டே எடுத்துப்பாங்க. வீக்ல மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே ஏதோ ஒரு டேஸ்ல வந்து அவங்க ஃபுல் டே ஈவினிங் 6:00 வரைக்கும் நான் பேச மாட்டேன். அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னா, ஏன் நம்ம எல்லாத்தையுமே கடவுளுக்கு பண்றேன், நான் பக்தியா இத நான் இருக்கேன்னு கொண்டு வரதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம அப்பதான் ரொம்ப எப்படி சொல்றது? ஃபோக்கஸ்டா அத பண்ணுவோம். சும்மா ஏனோ தானோன்னு பண்ண மாட்டோம் இல்லையா? அதுக்காக தான் ஒருத்தர் கீழ நம்மள ஒருத்தர் வாட்ச் பண்றாரு அப்படிங்கும்பொழுது, நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். இன்னும் கொஞ்சம் அவேர்னஸோட இருப்போம். அந்த அவேர்னஸ் கொஞ்சமா வரணும் இல்லையா? அதுக்கு தான் கடவுளுக்காக நம்ம பண்றோம்ன்னு சொல்லிட்டு மௌன விரதம் இருக்கிறதெல்லாம். இப்ப எனக்கே காலங்காத்தால எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லா வேலையும் முடிக்கிறோம். காலையில ஒரு 6, 6:30 மணி வரைக்கும். யாராவது வீட்ல எந்திச்சிட்டாங்கன்னா கூட எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு டக்குனு வராது. எனக்குன்னு இல்ல. மேக்ஸிமம் நமக்கு யாருக்குமே எந்திரிச்சோனே பேசவே வராது. அமைதியா இருப்போம் இல்லையா? அந்த அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப அமைதி நிலையில இருப்போம். எத பத்தியும் கேர் பண்ணிக்க மாட்டோம். அந்த அன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடக்க வேண்டியதா இருந்தா கூட, நம்ம அத பத்தி பொருட்படுத்த மாட்டோம். தூங்கி எந்திச்சிருக்கோம். எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அப்படியே ஸ்லோ டவுனா மெதுவா நம்ம வந்து டேக்குள்ள போவோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லா நேரத்திலயுமே இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். பேச்ச குறைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாராலயும் முடியுமான்னு தெரியல. ஆனா குறைச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து உயிர் சக்தி அந்த எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பேசுறதுல நெறைய வீணா போயிடுது. நம்ம நம்மள அறியாம டயர்ட் ஆயிடுறோம். அப்புறம் நமக்கு தேவையான நேரங்கள்ல நமக்கு அந்த பிசிக்கலி எனர்ஜி இருக்காது. பிசிக்கல் எனர்ஜி இல்லன்னா என்னாகும்? நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு அந்த ஹாப்பினஸ், பாசிட்டிவ் மொமெண்ட்ஸ் எல்லாம் வெளிய வைப்ரேட் பண்ணவே முடியாது. ஃப்ரீக்வன்சி லெவல்ல எல்லாமே எப்படி சொல்றது? ரொம்ப கேஓஸ் அதிகமா இருக்கும். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்னைக்காவது பார்க்குறோம், பேசுறோம் அப்படிங்கும்போதுனா, அது வேற. ஏன்னா நம்ம வந்து ரெகுலர் ரொட்டீன்ல அவ்வளோ பேச மாட்டோம். ஆனா ரெகுலராவே நான் சும்மாவே வீட்ல நெறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? வாய தொறந்தோம்னா பேசிட்டே இருப்பா, வாய மூட முடியாது. ஊன்னு நம்மளால கேட்க முடியாதுங்கிற அளவுக்குலாம் யாராவது பேசிட்டு இருக்கீங்க. இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ, ஃபேமிலில யாராவது பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அவங்களுடைய தொழில் சார்ந்து, அவங்க பண்றத தவிர்த்து அன்வான்டடா பேச்சு வெளியில போயிட்டே இருக்கு அப்படின்னா, நம்ம சக்திய நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ, கொஞ்சம் வந்து அவங்கள அந்த மாதிரி பெர்சன்ஸ் எல்லாம் வந்து மௌன விரதம் இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாலச் சிறந்ததுன்னே சொல்லலாம். மௌன விரதம், மௌனம் அப்படிங்கிறது வந்து இன்னும் நமக்கு வேற எந்த வழியில நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொண தொணன்னு பேசிட்டே இருக்கோம். டக்குனு அமைதியாகுது. இந்த அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் யூபிஎஸ் இருக்கு. முன்னாடிலாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சுன்னா, அது ஒரு நிசப்தமா இருக்கும். அமைதியா இருக்கும் சட்டனா.
அந்த ஒரு அமைதி எப்போ வரும்னா, நம்ம அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அது ஒரு மாரி தறி ஓடிட்டு இருக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறது, நம்ம நார்மல் வீட்ல சத்தம் போட்டுட்ருக்கோம். டக்குனு ஒரு அந்த அமைதி வருது இல்லையா? அந்த அமைதி வந்து நம்ம உடம்புக்குள்ள நம்ம எப்பவுமே அந்த அமைதிய மெயின்டெயின் பண்ணும்பொழுது, நமக்கு மனம் வந்து கன்ஃப்யூஷனே ஆகாது. ஏன்னா நம்ம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா, பிரெயின் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்காக வந்து நம்ம பேசாம இருந்தா ஒர்க் பண்ணாம ஸ்டாப் ஆயிடுதான்னு கேட்டா அப்படி கிடையாது. நம்ம அமைதியா இருக்கும்பொழுது வேற மாதிரி ஒர்க் பண்ணும். பேசும்பொழுது வேற மாதிரி ஒர்க் பண்ணும். சரிங்களா? இப்ப பிரெயின் வந்து நம்ம ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கோம்னா, ஃபுல்லா டயர்ட் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது நமக்கு எதுவுமே திங்க் போடா அப்படின்ற மாதிரி ஆயிடுவோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு பேசி டயர்ட் ஆகறதுக்கு பதிலா, பேசாம அமைதியா இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, ரொம்ப அமைதிய வந்து நம்ம மனசுக்கு வந்து நம்ம எப்படி லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருப்பேன். மனம் சார்ந்து நெறைய விஷயங்கள் அது எப்படி கத்துக்குது ஒரு விஷயத்தன்னு. நீங்க அமைதியாவே இருக்க இருக்க என்ன ஆகும்னா, அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அமைதிய நிலைய உணரும்பொழுது, நமக்கு முக்கியமா இன்ட்யூஷன் பவர் வந்து ஜாஸ்தியாகும். சரிங்களா? கஜமுஜா கஜமுஜான்னு கத்திட்டு இருக்கு. இப்போ ஒரு ஹால்ல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா, நீங்க யாரையாவது கூப்பிடுறீங்க அப்படின்னா, அவங்க பேர சொல்லி கூப்பிட்டா கூட உங்களுக்கு மெதுவா தான் கேட்கும். ஏன்னா சத்தம் அவ்வளோ ஜாஸ்தியா இருக்கு. இதுவே அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க அவ்ளோ எனர்ஜி போட தேவையில்ல. இப்போ ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா, தூரத்துல ஒருத்தர் இருக்காங்கன்னா, இப்ப அவங்க பேர் பிரியான்னா, பிரியான்னு கத்தணும். அப்பதான் உங்களுக்கு காது அதுவுமே மெதுவா கேட்கும். கூப்பிட்டாங்களா இல்லையான்னு ஒரு டவுட்ல திரும்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கு கன்ஃபார்மா போய் காது கேட்கற வரைக்கும், அவங்க பேர் காதுல விழற வரைக்கும் நம்ம இங்கிருந்து ஓவர் எனர்ஜிய 10 வாட்டி கத்துவோம். இப்படி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுதா? இதுவே அமைதியா இருக்கு. அந்த நேரத்துல அந்த ஹால்ல யாருமே இல்ல எல்லாரும் இருந்தாலுமே யாருமே பேசாம அமைதியா சைலன்ட்டா இருக்காங்கன்னா, நீங்க ஒரு தடவ அந்த பின் ட்ராப் சைலன்ட்ன்னு சொல்வாங்கல்ல. அந்த மாதிரி பிரியா அப்படின்னு நார்மலா நம்ம கூப்பிடுறோம்னாவே அவங்களுக்கு காது கேட்டுரும். டக்குன்னு பார்த்துருவாங்க. இப்போ நமக்கு எனர்ஜி லாஸ் ஆவல. இப்போ யார கூப்பிட்டு என்ன நம்ம எதுக்காக கூப்பிட்டோமோ அந்த வேலை நமக்கு ஆயிடும். ஸோ, இப்படிதான் நம்ம வந்து ரொம்ப கசமுசன்னு பேசிட்டே இருக்கும்போது, உள்ளருந்து நமக்கு மனம் நார்மலான விஷயங்களா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ள இருந்து அந்த ஒரு எப்படி சொல்றது? ஒரு குட்டி பாப்பா ஏதோ ஒண்ணு கேட்டுட்டு இருக்கு. "இத நீ பண்ணாத, இத நீ செய்யாத, இங்க போகாத" அப்படின்னு உள்ள இருந்து ஒரு குழந்தை ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும். நம்ம அத கேட்கறதுக்கு தயாராவே இல்ல. ஏன்னா, நமக்கு அந்த அளவுக்கு பிஸியா இருக்கும். அவ்வளோ பேச்சு அதிகமா இருக்கு. ஸோ பேசவே பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேச்ச குறைச்சுட்டு அமைதியா இருங்க. இந்த வடிவேல் சொல்ற மாரி, "ச்சீ பேச்சை குறை" அப்படிம்பாருல்ல. அந்த மாதிரி நம்ம அமைதியா இருக்கும்பொழுது, நம்ம உள்ள இருந்து இன்ட்யூட்டிவ் வரும். சென்ஸ் ஆகும் நமக்கு. சகலமும் அமைதியா இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு நமக்கு தோணும். காதுல கூட கேட்கும் அப்படின்றது கூட கிடையாது. அது ஒரு மாரி தாட் நமக்கே வரும். "இத இப்ப பண்ணலாமே, இத இப்ப செய்யலாமே" அப்படிங்கிறது எப்ப நடக்கும்னா, அந்த அமைதிய நீங்க உணரும் பொழுது மட்டும் தான் கிடைக்குமே தவிர, கயமையான்னு பேசிட்டு இருக்கிறதுனால நோ யூஸ். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்யூஷன் பவர் வளரணும். உங்களுக்கு உண்டான சொல்யூஷன்ஸ வந்து நீங்க மத்தவங்கள்ட்ட போய் கேட்காம நீங்களே கத்துக்கணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும். இல்ல வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்கில் வளர்த்துக்கணும்லாம் நினைச்சீங்கன்னா, நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு என்னெல்லாம் பேசிக்ஸ் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்களோ, அதே நேரத்தில அமைதியா இருந்து பழகுங்க. எதுவுமே பேசாதீங்க. தேவையில்லாம உங்க வாயில வார்த்தையே வரக்கூடாது. நீங்க வாயன்னு திறந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்காக இருக்கணும். ஏதாவது ஒரு வேலை சம்மந்தமா இருக்கணும். உருப்படியான விஷயங்களா மட்டும் தான் இருக்கணும். வேற எதுக்காகவும் நம்ம வாயவே திறக்கக்கூடாது. மத்தவங்கள பேசுறதுக்கோ, இல்ல எதுக்குமே ஒரு சாதாரண விஷயம் குறை சொல்றதுக்கு ஏன் இப்படி ஏன் அது கொஸ்டினிங்க்கே இருக்கக்கூடாது. கம்ப்ளைனிங்க்கே இருக்கக்கூடாது. இந்த பொண்ணு வாய திறந்ததுன்னா நல்லது மட்டும் தான்ப்பா பேசும். இந்த பொண்ணு வாய திறந்தா மத்தவங்கள வாழ்த்த மட்டும் தான்ப்பா செய்யுங்கிற ரேஞ்சுக்கு நம்ம வந்து நம்மள பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா தான், அந்த உள்ளார்ந்த அமைதிய உணர்வோம். அப்போ நமக்கு வந்து அந்த உள்ளுணர்வுங்கிறது அதிகப்படும். தேங்க் யூ.